ரோடு சைடில் உள்ள விளைநிலங்கள்லாம் இப்போ பிளாட்டாக போயின்ட்டுருக்கு. நான் குறிப்பிட்டு பேருக்கு சொல்கிறதுக்காக எழுதலை, காமிக்கலை. நிறைய இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே அதாவது வயலில் நல்லா விளையக்கூடிய நிலங்களை ரோடு சைடு பிளாட்டுன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கா. அது பிற்காலத்தில் உணவு பற்றாக்குறை, பயிர் பற்றாக்குறை ஏற்பட்டுருமோன்னு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுறதோட, ரோடு சைடு பிளாட்டு போடக்கூடாது அப்படின்னு அப்ரூவல் இருந்தாலும் அதுக்குள்ள காரணங்கள் என்னென்ன இருந்தால் போடலாங்கிற மாரி கொண்டு வந்து ஒன்று இது போட்டுருவேன். இதை மட்டும் நான் இந்த பர்டிகுலராக நான் ஒருத்தருக்கு குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக சொல்லலை. இது பர்டிகுலராக சொல்கிறதுக்காக இல்லை. இந்த பிளாட்டை பற்றி நான் சொல்லலை. நிறைய இடங்கள்ல இப்படி தான் ரோடு சைடு பிளாட் வந்துடுச்சு. அதனால் விவசாயம் நல்ல நீர்ப்பாசனமும் வரணும், ஒரு போகமாக இருந்தாலும் வரணும். நிலத்தடி நீர் வேறு குறைஞ்சி போச்சு. அவள் போடுறத பற்றி அவளுக்கு நல்ல விலை கிடச்சிதுன்னா அவள் விற்றுட்டு போயிடுறா. அப்புறம் பிளாட்டு புரோக்கர்ஸ் அவள் பண்ணி அது 2-3 பேர் பல லட்சம் கோடியில் விலை போகிறது இல்லைங்கள. இருந்தாலும் கூட இந்த வயல் விளைநிலங்கள் இப்படி பண்ணுறது என்ன, காலை கட்டி போரெடுத்தால் சென்னல் மானாது என்று சோழன் யானை கட்டி போரெடுத்த ஒரு தமிழகம் தஞ்சாவூர் மாவட்டம். ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இருந்தது. இதுக்காக தான் எனக்கு இந்த ரோடு சைடு பிளாட்டு கவர்மெண்டில் அப்ரூவல் இல்லைங்கிறேன். ஆனால் அப்ரூவல் எதுவோ அதுக்கு உள்ள நுணுக்கங்களை பயன்படுத்தி வாங்குகிறான். அதனால அது சொல்கிறாப்புல இருக்குது. இந்த எந்தவித காரணத்தை கொண்டும் இந்த குறிப்பிட்ட பிளாட்டெல்லாம் சொல்கிறதுக்காக போடலை. பொதுவான கருத்து. நன்றி. ராமசாமி ஃப்ரம் ஆன் தி வே டு மயிலாடுதுறை. தேங்க்யூ.